வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு தொடங்கியது. இந்த ஆண்டு வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு நிறைவு பெறுகிறது. இந்த ஓராண்டில், இந்த நூற்றாண்டில் திமுக கழகத்தினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கடந்து வந்த பாதை எப்படி, இந்த நூற்றாண்டை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை அவர்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் என்று நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு தலைவரினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் போது அவரை பற்றி மட்டுமல்லாது அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், இயக்கத்தினுடைய கொள்கைகளும் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் எடுத்து செல்லப்படும் என்று சொன்னால் அது திமுகவினுடைய கொண்டாட்டங்களில் தான் நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு கொள்கை ரீதியாக மக்கள் நல திட்டங்களோடு தலைவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது திராவிட இயக்கத்தினுடைய மரபு என்று நாம் சொல்லலாம். அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் என்பது அமைந்திருந்தது. அதற்கான வழிகாட்டுதல்களை கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதன்படி அந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் அமைந்தது. இப்பொழுதும் நாம் அது குறித்து தான் பேச இருக்கிறோம். எப்படி அமைந்திருந்தது கலைஞர் அவர்களினுடைய இந்த நூற்றாண்டு கொண்டாட்டம் என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திரு பழ செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் சஃபி சுலைமான் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். 3 பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்தாசன் சார், பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. ஆனால் பொதுவாக திராவிட இயக்கம் திமுகவை பொறுத்தவரை அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறதே ஏதோ மக்களுக்கான திருவிழா மாதிரியே அது வந்து அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள்னாலே சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க. அதில் இப்போ வந்து நூற்றாண்டு அப்படின்றப்போ அது எப்படி அமைந்திருந்தது இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது? பொதுவாக ஒரு தலைவர் சமூக சீர்திருத்தவாதி மக்களிடையே வாழ்ந்து மக்களுக்காக பணிகளை செய்து அவர்கள் இதயத்தில் இடம் பிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அந்த வகையில் வந்து பெரியாரை போன்று, அண்ணாவை போன்று அவருடைய கொள்கைகளை எடுத்து சொல்வதில் அல்லது செயல்படுவதில், அதை எடுத்து வைத்து மக்களிடையே தொண்டாற்றுவதில் தன்னலமற்ற தொன்றாக கருதக்கூடியவர்கள். அப்படி கருதக்கூடியவர்கள் பார்த்தா வரலாற்றில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ் இருந்திருக்கிறார், பிளாட்டோ இருந்திருக்கிறார், அரிஸ்டாட்டில் இருந்திருக்கிறார், ரூசோ, வால்டேர் போன்றவர்கள்லாம் எழுத்து பணிகள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் காந்தி சுதந்திர தினத்துக்காக போராடியவர், இயேசுநாதர் அந்த அவருடைய கொள்கைக்காக அவர் வாதாடி போராடி இருந்தவர். அதே போல் சிரமங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டவர்கள், மாவோ என்ற மாசே துங் அதை போல கம்யூனிசத்தை பரப்புவதற்கு உலக சீனாவில் தன்னை ஒப்படைத்து கொண்டவர். அதை போல்தான் கலைஞர் அவர்கள் பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவின் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில், அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சிறு வயதிலிருந்து எப்படியெல்லாம் அவர் பயணம் செய்திருக்கிறார் என்பது, அவர் கடந்து வந்த பாதைகள் பள்ளத்தாக்குகள், பீடபூமிகள் நிறைந்த பூமி, கல்லும் முள்ளும் நிறைந்த பூமி. அவர் தென்றலை தீண்டியதில்லை, நான் தென்றலை தீண்டியதில்லை, அது எது தீயை தாண்டியவன் என்று ஏற்கனவே திரைப்படத்திலே அவர் எழுதிய வரலாறு நமக்கு இருக்கிறது. அவர் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றவர். ஒரு குடத்துக்களே சமுத்திரத்தை அடக்கி விட முடியாது, இமயமலையை ஒரு இலையில் போட்டு மறைத்து விட முடியாது. கலைஞரை எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும் என்று தான் சொல்லும். அவர் பன்முகத் தலைவர், இதழியல் ஆசிரியர், அதை போல வந்து பத்திரிகையாளர் கடிதங்கள் எழுதுவது, கட்டுரைகள் எழுதுவது, சொல்லிக்கொண்டே இருப்பது, மக்களுடைய பணிகளை தன்னுடைய, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், என் தலையில் இருக்கிற கிரீடத்தை, மகுடத்தை எவன் வேணுமாலும் மண்ணில் உருட்டி விடலாம், ஆனால் என் கையில் இருக்கும் எழுதுகோலை எவராலும் பறிக்க முடியாது என்று சொல்லுவார். ஆகவே சிறுகதையா, அதை போல திரைப்பட வசனகர்த்தா என்ற முறையில் திரைப்படங்களா, சிறுகதையா, பெருங்கதையா, நாவலா என்று சொல்ல முடியும். அந்த அளவிலே அவர் எழுதப்பட்ட எழுதுகள் கணக்கில் அடங்காது. 54 தொகுதிகள் கடித இலக்கியம் எழுதியிருக்கிறார். எங்களை போன்ற சிறுவர்கள் நாங்கள்லாம் இருக்கும்போது அவருடைய முரசொலியை வாங்குவதற்கு ஏறத்தாழ திராவிட இயக்க ஏடுகள் அந்த காலத்தில் வந்து 200க்கும் மேற்பட்ட இதழ்கள் வந்தன. ஒரு இதழ் கிடைக்கவில்லை என்பதற்காக நான் முரசொலியை வாங்குவதற்கு நேராக என்னுடைய ஊர் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னியன் சூரக்குடி என்ற ஒரு சிற்றூரில் இருந்த நான், என் தாத்தா 18 ஏடுகள் வாங்கி போடுவார். நான் அந்த இதழை முரசொலி கிடைக்கவில்லை என்பதற்காக அறந்தாங்கிக்கு சைக்கிளிலே பயணம் செய்து அங்கே போய் வாங்கி வந்து படித்தேன் என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கள் என்னை ஈர்த்தன. என்னை வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும்போது கொண்டு வந்து இதே முரசொலி அலுவலகத்தில்
அண்ணா மேம்பாலத்துக்கு அருகில் என் தந்தையார் வந்து அறிமுகப்படுத்தினார் கலைஞரிடம். அதிலிருந்து எனக்கு நெருக்கமான தொடர்பு. ஏறத்தாழ 50 ஆண்டுகள் அவருடன் உள்ளே எவருக்கும், சில பேருக்குத்தான் தெரியும், தளபதி உட்பட சில பேருக்குத்தான் தெரியும். நள்ளிரவில் கூட போன் வரும், காலையில் வா என்பார், மாலையில் வா என்பார் என்றெல்லாம் நான் தொடர்பில் இருந்திருக்கிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப அதிகம். அந்த பாதைகளில் அது சிறு வயதிலிருந்து நாடகத்துறையிலே அவர் பயணப்பட்டது, பெரியாரிடம் தொடர்பு கொண்டது, புதுவையில் அடித்து துவைக்கப்பட்ட போது தீக்கா மாநாட்டுக்கு சென்றபோது அதிலிருந்து அவருக்கு பெரியார் வர சொல்லி மருந்து தன் மடியிலே கிடத்தி மருந்து போட்டு அவரை வந்து அழைத்து சென்று குடியரசு ஈரோட்டில் பயணம் பணி செய்ய வைத்தது. அண்ணா அவர்களுடன் திருவாரூரிலே அங்கு வந்து நபிகள் நாயகம் அவர்கள் விழாவில் பேச போகும்போது தொடர்பு, இளமைப்பள்ளி என்ற சிறுகதை எழுதியதற்காக அவரை அழைத்து வந்து, நான் பெரிய மனிதராக இருப்பாய் என்று நினைத்தேன், ஆனால் நீ பள்ளிக்கூடத்து சிறுவனாக இருக்கிறாயே, படி முதலில், பிறகு அரசியலை பார்க்கலாம் என்று அறிவுரை சொன்னது. அவர் அடிக்கடி பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். நான் அண்ணா சொல்லி கேட்காத ஒரு வரி என்றால், வார்த்தை என்றால், அந்த அறிவுரை என்றால் அதுதான் என்றெல்லாம் அவர் சொல்லி. அதனால்தான் கலைஞரை பொறுத்தவரை இதழாசிரியர், சட்டமன்ற பிதாமகன், அதை போல அரசியலில் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர், இந்திய வரலாற்றில் பல பிரதமர்களை உருவாக்கியவர், குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியவர், திரைப்படத்துறையிலே எம்ஜிஆர், அதை போல சிவாஜி கணேசன், அதை போல எஸ்எஸ்ஆர் போன்ற பெரியவர்களை, அதாவது பெரிய நடிகர்களை லட்சியவாதிகளாக அவர்களை சாதாரணமானவர்களை சரித்திரம் படைக்க வைத்து தன் உரையாடல் மூலம் உயர்த்தி காட்டியவர். ஏறத்தாழ பார்த்தீர்கள் அவர் ராஜகுமாரில் இருந்து பல படங்கள், 76 படங்கள் எழுதியிருக்கிறார். அது மட்டும் திரைப்படத்துக்கு மட்டும். கடைசி வரை கூட நீங்கள் ராமானுஜர் தொடரை எழுதி முடித்தவர். திரைப்படத்திற்கு அவ்வளவு அந்த எழுத்தாலே வன்மை திட்டியவர். இவ்வளவு உண்டு என்று சொன்னாலும் அவரை வந்து மிகப்பெரிய பன்முகத் தலைவர் என்பதால் நான் சொல்கிறேன். அவரை ஒரு குடத்துக்கு அழைத்து விட முடியாது. அவர் குன்றுமணிதான், ஆனாலும் அவர் இமயமலை போன்றவர் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பேசலாம் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஓராண்டில் மட்டுமே வந்து அவருடைய புகழையோ அவருடைய செயல்பாடுகளையோ நம்ம வந்து பட்டியலிட்டிட முடியாது, செய்திட முடியாது தான். அதுக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆகும் கூட நம்ம எடுத்துக்கலாம். செல்வகுமார் சார், உங்களுடைய பார்வை, அதாவது பொதுவாகவே திமுக தொண்டர்களை பொறுத்தவரை தலைவரினுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம், அது ஒரு இன்னொரு திருவிழா மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா, நூற்றாண்டு இது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பகுதியிலும் வந்து செம்மையாக கொண்டாடி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது, உங்களுடைய பகுதியில் எப்படி அதை எடுத்துகிட்டு போனீங்க? அதாவது தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை நூற்றாண்டு விழான்றது, நிறைய மனிதர்கள் இந்த மண்ணில் பிறக்கிறாங்க, 100 ஆண்டுகளை கடக்கிறாங்க. ஒரு மாநிலத்தின் முதல்வராக 5 முறை இருந்தவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய பெரும் பகுதியை சட்டமன்ற 13 முறைக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. தலைவர் கலைஞர்களுடைய அவருடைய கொள்கை, அந்த அவர் கொண்ட கொள்கையின் மீது தன் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதியாகட்டும், சமதர்மமாகட்டும், மகளிர் உரிமையாகட்டும், இந்த திராவிட பற்று கொண்டு அவர் இறக்கும் தருவாய் வரை அவர் கொண்ட கொள்கை தான் இன்று வரை தலைவர் கலைஞர் அவர்களை உலகமே கொண்டாடுது. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்மோடி திட்டங்களால் தான் இன்றைக்கி தலைவர் கலைஞர் அவர்களே இந்தியாவே திரும்பி பார்க்குது, உலகமும் திரும்பி பார்க்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து ஐரோப்பியாவோட பொருளாதாரத்துக்கு சமமாக இருக்குன்னு மற்ற நாடுகள் சொல்கிறதாகட்டும், அமர்த்தியா சென் போன்றவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நூற்றாண்டு திட்டத்தை தலைவர் அவர்கள் கடந்த ஆண்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நூற்றாண்டு கொண்டாட்டம், அந்த 99 இந்த 100ஐ முடிப்போம் வந்து ஒரு வருடம் முழுக்க இதை வந்து ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்தது, ஒரு ரயில் விபத்து நடந்தது, அதற்கான ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டாலும் அதற்கு பின்பாக கழகத்தில் உள்ள 23 அணிகள் சார்பாகவும் தனித்தனியாக அவர்களுக்காக எப்படி தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொல்லி வழிமுறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. நான் சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக தலைவரை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவர் நம்ம தளபதி அவர்கள். தலைவர் அவர்கள் சொன்னாங்க, இன்றைய நவீன காலத்துக்கு ஒரு இயற்கை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர் தலைவர் அவர்கள். ஸோ அவர் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து எங்களுக்கு தொகுதி வாரியாக நீங்கள் 1000 மரங்களை நடணுன்ற ஒரு பணியை கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு அதிகமான வளர்ந்த மரங்களை நட்டு பாதுகாக்கிற பணியை சுற்றுச்சூழல் அணி செஞ்சது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான பணி. இந்த ஒரு சுற்றுச்சூழலை பொறுத்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் தலைவர் அவர்கள். அதே மாதிரி கழகத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த மஞ்சப்பை திட்டத்தையும் இரண்டு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களை தலைவர் பிறந்த நாளை ஒட்டி
ஒரு மாபெரும் தலைவர் பிறந்த நாளை ஒட்டி இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் மக்களிடத்தை கொண்டு சேருங்க. நாங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துலையும் அந்த மஞ்சப்பையை சேர்க்கும் போதும் அந்த மரங்களை தலைவர் பேரை சொல்லி நடும்போதும் மக்களுக்கு அது தொடர்ச்சியாக அவர் செய்த சாதனைகளை அங்கங்கே ஒரு கிராம பகுதிகளில், பள்ளிகளில், குறிப்பாக பள்ளிகளில் போய் நாங்கள் நட்ட எல்லா இடங்கள்லையும் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் பேசுவார்கள், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு 70 வயசு ஆசிரியரும் பேசுவார், அவரும் பேசுவார், மாணவர்களும் பேசுவாங்க, அந்த முன்னாள் மாணவர்களும் பேசுவாங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் கிட்ட தலைவர் கலைஞர் அவர்களை பற்றிய அந்த புரிதல் அப்படி இருக்கா? அவர் மிகப்பெரிய புரிதல் இருக்கு. அதாவது அவர்களுக்கு மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு உதவி பள்ளி மாணவர்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே கல்வி கட்டணத்தை ரத்து பண்ணதில் தலைவரால் தான் நாங்கள் படித்தோம், இன்னைக்கு தளபதியால் தான் நாங்கள் படிக்கிறோம். ஸோ அந்த படிப்புன்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ அடிப்படைன்றதை தலைவர் அவர்கள் அந்த காலத்திலே உணர்ந்த காலத்தினால தான் கல்வியை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குன்னா அதுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதெல்லாம் மாணவர்கள்ட்ட நல்ல ஏன்னா அவர்களுடைய தந்தை சொல்லியிருக்காங்க, அவங்களோட தாத்தா சொல்லியிருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா திமுக கட்சி, உங்கள் கட்சி தான் எங்கள் தாத்தா. மரம் நடும்போது எங்கள்கிட்ட பசங்க சொல்லுவாங்க, உங்கள் கட்சி தான் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா உங்கள் கட்சி தான். அப்படி காலம் பல தலைமுறைகளை தாண்டி கண்ட தலைவர் கலைஞர். வாழையடி வாழையாக தலைவர் கலைஞருடைய புகழ் இன்றளவும் அதை நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி அன்று அவர் தலைவர் கலைஞருடைய அது மாதிரி எங்கள் வயசுக்கு நான்லாம் ஒரு 3 வயசு 4 வயசுலலாம் தலைவர் மடியில் உட்காந்து அவர் எங்களை பார்த்து எங்களுக்காக பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கார். நான் பின்னாடி அடுத்து வர கட்டத்தில் சொல்கிறேன். ஏன்னா தலைவர் கலைஞரால் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு புரட்சியே இருக்குது, அதையே நான் சொல்லணும்னு. பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி இது வாரிசு அரசியல் தான், வாரிசு அரசியல் சொல்கிறீங்க நீங்கள். சரி, பேசுவோம். சஃபி சார், உங்களுடைய பார்வை ப்ளீஸ். வணக்கம். ஒரு மாபெரும் தலைவருடைய நூற்றாண்டை நம்ம கடந்திருக்கிறோம். அதுக்கு நமக்கு கொடுத்த பெரிய பேருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹலோ கேக்குது. இன்னைக்கு மிக முக்கியமா ஒரு காலத்துல இருண்ட மாகாணம் சொன்ன நாட்டை உலக அளவு உள்ள முன்னேறிய நாடுகளுக்கு நாம் பல விஷயங்களை சேர்த்து ஒப்பிட்டுக் கொள்கிறோம் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் கலைஞர் அவர்கள். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, ஒரு நகரத்துக்கு போங்க, பெருநகரங்கள், சென்னை போன்ற பெருநகரத்துக்கு போங்க, ஒவ்வொரு இடத்திலும் கலைஞருடைய அடையாளம் இன்றும் இருக்கும். அவர் சிலையாக இல்லாவிட்டாலும் அவர் செய்த வேலைகள் கலையாக அங்கங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க அது எந்த இடத்திற்கு போனாலும் கலைஞர் உடைய ஒரு தடம், ஒரு விஷயம் எல்லார் மனதிலும் புலப்படும். அது முக்கியமா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். கலைஞர் என்ன செய்தார் என்பதை இந்த நூற்றாண்டு மூலமாக, இந்த கடந்த ஒரு ஆண்டு மூலமாக பல இளைஞர்களும் பள்ளி பருவத்தினரும் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுவாக வேணாலும் இருந்து போகட்டும், அவங்க கல்வி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அவங்களுடைய குடும்ப மேம்பாடு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அவங்களுடைய அம்மாவுடைய, அக்காவுடைய, தங்கையுடைய அந்த பெண் உமன் எம்பவர்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் கலைஞர் இருப்பார். அதில் அடித்தளமாக கலைஞர் இருப்பார். ரொம்ப முக்கியமா சமூக நீதியின் சாம்ராட் என்பேன் நான் கலைஞரை. காரணம் என்னன்னா, சமூக நீதி விஷயத்தில் அவர் செய்த விஷயங்கள் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாதியிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும், மதமாக எடுத்துக்கிட்டாலும், மொழியாக எடுத்துக்கிட்டாலும், பாலினமாக எடுத்துக்கிட்டாலும், அவர் கொடுத்த இடஒதுக்கீட்டால், அது சாதி இடஒதுக்கீடா எடுத்துக்கோங்க, மதம் சார்ந்த இஸ்லாமிய கொடுத்த இடஒதுக்கீடு கிடைக்கட்டும், அதே மாதிரி மொழி. நீ முன்ன ஒரு காலத்துல ஆங்கில மொழி படித்தாதான் ஒரு விஷயம் இருக்கும் போது, செம்மொழி மாநாட்டுல தமிழ் மொழி வழியாக படித்தவர்களுக்கு 20% வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சார், ஒரு அடி. அதுல நாடே மிரண்டு போனது. அதே மாதிரி பாலினம் வரும்போது பெண்களுக்கான விஷயத்தை 33% இடஒதுக்கீடு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. அதுலயும் முக்கியமா 3ஆம் பாலினம் அவர்கள், அதாவது எல்லாராலுமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், அவங்கள திருநங்கை திருநம்பியின் பெயரிட்டு அவங்களுக்கு தனி வாரியம் அமைத்து அவர்களையும் உள்ளடக்கினார். அதாவது இதுல ஒரு சின்ன சின்ன நுவான்சஸையும் நம்ம யோசிக்கணும். எந்த அளவு ஒரு தலைவர் தொலைநோக்குடன் தன்னுடைய மக்களை, தான் ஆளும் நாட்டின் மக்களை எவ்வளவு தொலைநோக்குடன் பார்க்கிறார் என்பதற்கான ஆகச்சிறந்த சான்று திருநங்கைக்கான அந்த வாரியம் அமைத்தது. அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்தின் முதல் பட்டதாரிக்கும் சேர்த்து ஒரு
சமூக நீதியை கொண்டு வந்தாரு. அவங்களுக்கு கல்வி இலவசம், ஃபீஸ் இலவசம், அதாவது பிஜி படிச்சாலும் இலவசம் ஃபீஸ். இதுல நீங்க இன்னைக்கு வந்து மேல் நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற மிகச்சிறந்த ஆய்வு, அதாவது பிஹெச்டி பண்ணக்கூடிய நிறைய பேரை பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமால வந்தவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் கலைஞர் அவர்கள். நம்ம எந்த தளத்துல இப்போ நிக்கிறோங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்ற வழிதான். அதிலும் மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை நான் பேச வேண்டியிருக்கு, அடுத்தடுத்து சொல்றேன். கண்டிப்பா சார், நம்ம பேச ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் பதிவு செய்த அந்த பதிவுகளே வந்து மிகப்பெரிய ஒரு சான்றாக இன்னைக்கு நிக்கிறது நம்ம பார்க்கிறோம். தமிழ்தாசன் சார், இப்போ அதாவது இந்த நூற்றாண்டினுடைய மைய நோக்கமாக ஒன்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அதாவது என்றென்றும் கலைஞர் எங்கெங்கும் கலைஞர் அப்படின்றது அந்த மைய நோக்கமாக தலைவர் சொல்லியிருக்கிறார். அது பற்றி உங்களுடைய பார்வை, இந்த நூற்றாண்டில் இது வந்து எந்த அளவிற்கு நிறைவேறி இருக்கிறது? அதாவது கலைஞர் என்ன நினைத்தாரோ, எதை செய்து வந்தாரோ அதை வந்து அப்படியே வந்து அதனுடைய தொடர்பணியாக பெரியாருடைய கொள்கைகளை கொண்டு விளங்கியவர் தான் கலைஞர். பகுத்தறிவு பணியை அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய தேவையை எல்லா மக்களுக்குமான ஒரு அரசை நடத்துவது எப்படி என்று வழிகாட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி இருந்து சட்டமன்றத்தில் பணியாற்றிய போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்து வழிகாட்டியதும் சரி, அது 5 முறை அவர் வந்து முதலமைச்சர், அதற்கு முன்னாலே 13 முறை எதிர்க்கட்சியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார். அந்த வழிகாட்டியும் போது சரி, சட்டமன்றத்தை எப்படி வழிநடத்துவது என்பதை போற்றுவது என்பது ஒரு பிதாமகனாக இருந்து செயல்பட்டவர். அதே போல அரசு ஆட்சியியல் என்று சொல்லும்போது அரசு பணியில் இருந்து மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது இந்த கடமையை செய்வதில் தன்னுடைய உழைப்பை நிலைநாட்டியவர். சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கான கல்விப்பணி, மருத்துவப் பணி, தொழில் வளர்ச்சி, தொழிலாளர்களுடைய பங்களிப்பு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் பாதுகாக்கிற விதத்தில் எப்படி கலைஞர் செயல்பட்டாரோ அதே நோக்கில், அதே கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் அதில் முன்னெடுத்து செல்வது தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே இப்போ நடைபெற்று வருகிறார். அதனால்தான் எந்த பக்கம் தொட்டாலும் தங்கம் தான், அதனுடைய தரம் குறைந்து விடாது என்று சொல்வார்கள். அதை போல தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கே போனாலும், எந்த சிற்றூர் போனாலும் சரி, எந்த நகரம் போனாலும் சரி, எந்த மாநகரம் போனாலும் சரி, எந்த துறையை தொட்டாலும் கலைஞர் இருக்கிறார் என்பதை அது நினைவூட்டி கொண்டு இருக்கிறது. அதனால தான் தளபதி அவர்கள் அவர் நினைவாக திருவாரூரில் கலைஞர் கோட்டம் அமைத்ததாக இருந்தாலும் இருக்கட்டும், கிண்டியிலே நூற்றாண்டு அதை போல மருத்துவமனை அமைத்ததாக இருக்கட்டும், அதை போல மதுரையிலே அவர் பேராலே வந்து பார்த்தால் நூலகம் அமைத்ததாக இருக்கட்டும், ஏறு தழுவுதல் அதற்காக போராடி வாதாடி அவர் எப்படிலாம் தமிழர் பண்பாட்டை நிலைநாட்டினார் என்பதற்கு அவர் பேரில் இருக்கிறது. இவை அனைத்தும் இருந்தால் நினைவிடம், இன்றைக்கு வந்து திருவாரூரிலே கட்டப்பட்ட நினைவிடம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டபம், இங்கே இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நினைவிடம், இவை அனைத்தும் ஒரு பக்கத்தில் அவர் நினைவூட்டி கொண்டு இருந்தாலும் அவர் செய்த சேவைகள் யாரும் மறுத்துவிட முடியாது. அதனால்தான் தேர்தல் களத்தில் நின்று தோற்றாலும் அவர் வந்து தோல்வியை கண்டு தோழ மாட்டார். அவர் எடுத்துக்காட்டாக ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, கட்சியை நடத்துவதும் சரி, ஆட்சியை நடத்துவதும் சரி, நிர்வாக பணியில், ஆட்சி பணியில், அதை போல கட்சி பணியில் எப்படி இருப்பார்கள் கலைஞருடைய உதாரணம். அவருக்கு வந்து நெருக்கடி இருந்தால் அவரை போல் நெருக்கடி சந்தித்த அரசியல் தலைவர்கள் இல்லை. அதாவது நமக்கு தெரிந்து ஒரு பக்கம் எழுத்தாளர்களாக இருப்பார்கள், ஆனால் ஆட்சியில் வந்து வல்லுநராக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பேச்சாளராக இருப்பார்கள், சொற்பொழிவாளராக, ஆனால் ஆட்சியிலும் கட்சியிலும் எப்படி வந்து ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய தலைவராக இருக்க மாட்டார்கள். நெருக்கடி நிலை சந்தித்தது, நெருக்கடி நிலையிலே வந்து சிறையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பிரித்து போட்டு இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுத்த போது, ஒன்றிய அரசு முயற்சி எடுத்த போது பல்வேறு தொண்டர்கள் உள்ளே இருந்தது. அதில் தான் தளபதி அவர்கள் அடிபட்டு மிசாவில் உள்ளே இருந்தது. அதை போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு பிறகு பார்த்தால் வைகோ போன்றவர்கள் பிளந்து இந்த கட்சி போனது. அதற்கு முன்னாலே 74 எம்ஜிஆர் போனார், செங்குத்தாக பிளந்தது என்று சொன்னார்கள். எம்ஜிஆரே போன பிறகு இந்த கட்சி பிளக்கப்படவில்லை என்று நிலைநாட்டியது நாவலர் போன்றவர்கள், கழகத்தினுடைய முன்னோடிகள். நாவலர், பாபுசா, சத்யவாணி முத்து, ராஜாராம் போன்ற அந்த முன்னோடி தலைவர்களும் மூத்த தலைவர்கள் கலைஞரை விட்டு தனிமைப்படுத்த வெளியேறியும் போதும் சரி,
ஈழத்தமிழர் பிரச்சனை என்ற போது அப்பொழுது கட்சிக்கு கொடுத்த நெருக்கடியா இருந்தாலும் சரி, ஜெயின் கமிஷன் போன்ற கமிஷன்களை போட்டு கட்சிக்கு பெரிய தொந்தரவு கொடுத்த போதும் சரி, ஆடாமல் அசையாமல் கலைஞர் இருந்தாரே, இந்த இயக்கத்தை தூக்கி நடத்தினாரே, அந்த நிலைப்பாட்டை மிக தெளிவாகவே நடத்துகிறார் தளபதி அவர்கள். இதுவரை தலைவர் தளபதி அவர்கள் கலைஞருடைய வழியில் நடக்கிறார், கலைஞரினுடைய செயல்களை செய்து வருகிறார், அவருடைய தொண்டில் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் தொடர்ந்து நடத்துகிறார், அவர் கலைஞரை போல ஆட்சி நடத்துகிறார், இன்னும் அவரை போல விஞ்சிய நிற்கிறார் என்றெல்லாம் கங்கைக்கரைக்கு மட்டும் தலைவர் அல்ல, அவர் காவிரிக்கரைக்கு மட்டும் தலைவர் அல்ல, கங்கைக்கரைக்கும் வழிகாட்டுகிற தலைவர் என்று சொல்லி வந்தது காலம் உண்டு. கண்டிப்பா இன்றைக்கு கழக தலைவரினுடைய அந்த உங்களில் ஒருவன் மடல்ல அந்த மடல் இன்னைக்கு எழுதியிருக்கிற மடல் அதை பெருமைப்படுத்தி கலைஞரை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர் சுட்டிக்காட்டுகிற விதம். ஆகவே அவரை போல் எழுத்துப்பணியில் இருந்தாலும் நான் அவரை போல் எழுத்தாளர் இல்லை, அவரை போல நான் சொற்பொழிவாளர் இல்லை, ஆனால் நான் செயல்படுவதில் அவருடைய கொள்கையை கொண்டு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உழைக்கிற அந்த தளபதி இதுவரை கலைஞருடைய மகனாக இருந்தார். ஆனால் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நிலைநாட்டி இருக்கிறாரே அவர் உழைப்பை, இந்த முடிவு அரசியல் பணி கலைஞராகவே மாறிவிட்டார் என்பதுதான் நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. செல்வகுமார் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கலைஞரால் தமிழ்நாடு உயர்வு பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதாவது சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்குகளில் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, கலைஞரினுடைய திட்டங்களால் பயனடையாதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அதை எப்படி சொல்லுவீங்க? அந்த நிலைநாட்டணும் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா அதுக்கு சரியான விஷயங்களை சொல்லணும். அதாவது இந்தியாவிற்கான முன்னோடி திட்டங்கள் இருக்கிறது எல்லாமே தமிழகத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது தான். அதாவது இன்னைக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட செய்தித்தாளில் படிக்கிறோம், யூபியில் ஏதோ ஒரு இடத்துல 75 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சாரம் வந்ததுன்னு ஒரு செய்தியை படிக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் அவர் 1969 வந்ததுலேருந்து அவர் ஆரம்பித்ததெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கான ஒரு முன்னேற்ற வழிபாடு. ஃபஸ்ட்டு இந்த சமூகத்தில் யார் அடியில் இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். முதல்ல அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கானவை. இந்த சமூக நீதியை இந்த மண்ணில் நிலைநாட்டணும், இந்த மக்களுடைய வாழ்வு உயரணும், அதுக்கு அடிப்படை கல்வி வேணும். கல்வி ஏன் போகாமல் இருக்குன்றதை முதல்ல பார்க்குறார். ஸோ இடஒதுக்கீடை கையில் எடுக்கிறார். இடஒதுக்கீடை அவரை மாதிரி பிரித்து கொடுத்தவர்கள் யாருமே இல்லை. சரிசமமாக இந்த மக்கள் தொகையில் இங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் எல்லா அதிகாரிகளை வச்சு கணக்கெடுத்து கடைசி நிலையில் இருக்கிற கூட உள்ஒதுக்கீடுகளை கொடுத்து அந்த இடஒதுக்கீடை அமுல்படுத்தி இந்த அவர்களுக்கான கல்வியையும் வேலை வாய்ப்புகளுக்கும் அதேமாதிரி பெண்களை 30% இடஒதுக்கீடு இந்த மாநிலத்தை முன்னோடி திட்டம். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே முன்னோடி திட்டங்கள். இந்த திட்டங்களை கொண்டு வந்ததாகட்டும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு மாநில சுயாட்சி எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னைக்கு ஆந்திரா கேட்குது, டில்லி கேட்குது, மாற்றேன்னு. ஆனால் 1969 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராஜமன்னார் கமிட்டி சொல்லுது, அதாவது மத்தியக்கும் மாநிலக்கும் உறவுகளும் அவர்களுக்கு உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயங்களை அன்றைக்கே மாநில சுயாட்சி எப்படி இருக்க வேண்டும், மாநிலத்துக்கான உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் அன்னைக்கே கணித்தவர் கலைஞர். ஸோ அது மாதிரி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு தலைவர் அவருடைய செயல் திறமை, அவருடைய தொலைநோக்கு பார்வை, இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவரை பேசுகிறோன்னா அவருடைய பறந்துபட்ட பார்வை, இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் வேக்கிற மாதிரி ஒரு பேசக்கூடிய காரணம் என்ன? அவர் செய்தக்கூடிய திட்டங்கள், கை ரிக்ஷா தொழிலை ஒழித்ததாகட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட விளிம்பு நிலை மக்களுடைய வேதனைகளை புரிந்தவர் தலைவர் கலைஞர். அவருக்கு தெரியும், ஓகே இவனை இதை தூக்கி விட்டோம்னா இவன் படிச்சுட்டா போதும், இவனுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்துடணும், இவனை படிக்க வச்சிடணும், இந்த மகளிரை இந்த பிள்ளைகளுக்கு பெண் காவலர்களை கொண்டு வரணும், அவர்கள் மகளிருக்கான இது கொண்டு, அதனுடைய தொடர்ச்சி தலைவர் இன்னும் மகளிருக்கு நிறைய செஞ்சு போயிட்டே இருக்கார். இந்த நாடை பொறுத்த வரைக்கும் இது விமன் ஸ்டேட்டுன்னு சொல்கிற அளவுக்கு, உலகமே சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாடல்களை மற்ற நாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும், ஆமாம் உமன்ஸ் வெல்ஃபேருக்கான ஸ்டேட்டுன்னு இந்த ஸ்டேட்டை மாற்றினதுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மிகப்பெரிய பண்டு உண்டு. அப்படி ஒரு முன்னோக்கு திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தது தமிழகம் தான். அந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமைகளுக்கெல்லாம் காரணம் தலைவர் கலைஞர் தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டின் சிற்பினே நிச்சயமா சொல்லலாம் அப்படிங்கிறது பேசுவோம். சஃபி சார், இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் முன்வைக்கணும். என்னன்னா, ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ அவங்க கேண்டிடேட்டா மாறி போட்டிட்டாங்க இல்லையா? அவங்க ஒரு இதில் சொல்லும்போது சொன்னாங்க, தமிழ்நாட்டில் கல்வி கலைஞர் மயமாகி விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சாங்க. இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? நீங்கள் சொல்கிறீங்க எல்லா இடத்திலும் கலைஞர் தான், தமிழ்நாட்டில் எங்கெங்கும் கலைஞர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தமிழ்நாட்டினுடைய கல்வியே கலைஞர் மயமாயிடுச்சு. ஏன்னா அவரை பற்றிய பாடங்கள்
தமிழ்நாட்டு பாடத்திட்டங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சஃபி சார் இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க ப்ளீஸ். ஆமா, யாரை பற்றி யாரிடம் கொண்டு செல்ல வேண்டும், யாரை பற்றி யார் படிக்க வேண்டும் என்பதற்கான விஷயங்கள் இப்போ துவக்கி இருக்கிறது. அததான் அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. என்னன்னா, கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடந்த புரட்சி மாதிரி இன்னைக்கு எந்த மாநிலத்திலும் நம்ம பார்க்க முடியாது. அது எந்த கல்வியாக எடுத்தாலும் சரி, நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கோங்க, லா எடுத்துக்கோங்க, இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, டைடல் பார்க்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு, அம்பேத்கர் லா காலேஜ் ஆரம்பிச்சு, இதெல்லாம் டிகேட்ஸ் பேக் ஆரம்பிச்சது. உதாரணமா டைடல் பார்க்னா என்னன்னே தெரியாத சமயத்துல, அதை ஒழுங்கா உச்சரிக்க முடியாத, அதை பற்றி விஷயம் அறியாத புறப்படாத நேரத்துல டைடல் பார்க்னு ஒண்ணு கட்டி இப்ப 25 வருஷத்துக்கு பிறகு அதை பத்தி பேச வைத்தார் இல்லையா? அவரை பத்தி தான் நம்ம மாணவர்கள் படிக்க வேண்டும், புரிய வேண்டும். அந்த அந்த பயத்தில் தான் இவர் நம்ம தமிழிசை அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. உண்மை சொல்ல போனா மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, கிராமத்துக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், எல்லா இடத்திலும் மக்கள் நல்வாழ்வுக்காக யோசித்தார் இல்லையா? ரொம்ப முக்கியமா போலியோ சொட்டு மருந்து, இது வரலாறு. இது இப்ப நம்ம கோவிட் பத்தி பேசிட்டு இருக்கோம். போலியோ சொட்டு மருந்தை பத்தி ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த போலியோ ஏன் வருதுன்னு மருத்துவம் அறியாத கலைஞர் சிந்தித்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. 2 சொட்டு மூலம் இது இதை வந்து தடுக்க முடியும் என்றால் அதை என்னுடைய இதுல நான் ஏன் கொடுக்க முடியாதுன்னு யோசிச்சாரு. அந்த 2 சொட்டு மூலம் ரோட்டரி சங்கத்தை இணைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க அதை ஒரு மிகப்பெரிய புரட்சியாக எடுத்தார். அதை தான் இந்தியாவும் பின்பற்றியது. அதை விட முக்கியம் காக்லியார் இம்ப்ளான்ட். கண்டிப்பா அதனாலதான் தமிழ்நாடு போலியோ ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கு இல்லையா? ஆப்வியஸா அதான் அது முதலில் ஆரம்பித்தது கலைஞர் அவர்கள். காக்லியார் இம்ப்ளான்ட் ஒரு மருத்துவனா நெஞ்ச நிமிர்த்து பெருமையா சொல்லுவேன். காக்லியார் இம்ப்ளான்ட் இன்றைக்கும் வந்து நீங்க மருத்துவமனைகள்ல போனீங்கன்னா குறைந்தது, நான் சொல்றது குறைந்தது 10 லட்சம் ரூபாய் ஆகும். ஆனா எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு காது கேளாமையிலிருந்து விடுபட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய புரட்சிங்கிறத யோசிக்கணும். அப்ப காக்லியர் இம்ப்ளான்ட்டை பத்தி கேட்கும் போது கலைஞர் பண்ண விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு டாக்டர் கிட்ட அதை பத்தி விசாரிச்சு எப்படி செய்ய முடியும், அந்த டாக்டர் சொல்றாரு, இல்ல ஐயா இதை செய்ய முடியாது, அது 6-7 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லும் போது, ஏயா செய்ய முடியாது, நான் செஞ்சு காமிக்கிறேன்னு செய்தவர் கலைஞர். அதான் சொல்றேன் இல்லையா? இப்போ அந்த எதிர்கூடாரம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த கருணாநிதி எவ்வளவு டேஞ்சரஸா இருந்தது சிந்திச்சு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு புரியுது. காரணம், ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்க எல்லாம் அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், எங்க எல்லாம் போக முடியாதோ அவங்களை வக்கீலாக்கி பார்த்தவர், டாக்டர் ஆக்கி பார்த்தவர், இன்ஜினியர் ஆக்கி பார்த்தவர், டைடல் பார்க் உள்ளே நுழைய வைத்தவர், அயல் நாட்டுக்கு சென்று படிக்க வைத்தவர், அங்கே வந்து PhD பண்ண வைத்தவர், அங்கிருந்து மீண்டும் நம்ம நாட்டுக்கு வரவழைத்து நம்ம நாட்டின் கல்வியை உயர்த்தியவர். இந்த விஷயங்கள் எல்லாம் கலைஞர் என்ற ஒரு சகாப்தம் இல்லை என்றால் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது தமிழக மக்களும் தமிழக இளைஞர்களும் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பஸ் பாஸ்ல ஆரம்பிச்சாருங்க, கால்ல போடுற செருப்புல ஆரம்பிச்சாரு, இலவச பாட புத்தகத்துல ஆரம்பிச்சாரு, நீ வா ஸ்கூலுக்கு வா உனக்கு மதியான உணவுல முட்டை தரேன்னு சொன்னவர். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நாட்டின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே தன்னுடைய கையெழுத்தான அந்த பேனாவை வைத்து செய்தவர். அந்த பேனாவுக்கு இன்னைக்கு சிலைன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க இல்லையா? அந்த பேனா எவ்வளவு பெரிய மாற்றங்களையும் எவ்வளவு பெரிய புரட்சியும் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்தது என்பதை இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சொல்ல போற, நானே கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், கலைஞரின் பேனா பேசுகிறேன்னு சொல்லிட்டு. இந்த கலைஞரின் பேனா பேசுகிறேன், அந்த பேனா வந்து என்ன செய்தது, கலைஞருக்கும் அந்த பேனாவுக்கும் உண்டான பந்தம் எப்படி இருந்தது, அது செய்த ஒவ்வொரு சாதனையும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாடு அறிய வேண்டும். இந்த நூற்றாண்டு இல்ல, பல நூற்றாண்டு ஆனாலும் கலைஞருடைய புகழ் என்றும் மறையாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு சில விஷயங்கள் பாட புத்தகத்திலும் சரி, இளைஞர்களையும் மாணவர்களும் மத்தியில் கலைஞர் செய்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். அதிலும் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் மருத்துவம் சார்ந்து அவர் செய்த விஷயங்கள். இப்போ மருத்துவ காப்பீட்டு திட்டம் இப்ப நம்ம பாக்குறோம், பிரதம மந்திரி ஏதோ வச்சிருக்காரு காப்பீட்டு திட்டம் அப்படி இப்படின்னு. 2008-09 அது ஆரம்பிச்சது. நீங்க எங்க இப்போ இருக்கிற அரசு மருத்துவமனையிலயோ காப்பீட்டு திட்டம் எடுக்கக்கூடிய தனியார் மருத்துவர்களை போய் நின்று பாருங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போங்க, ஒரு 11 மணி வரை அங்க நில்லுங்க.
எத்தனை மகளிர் அந்த காப்பீடு திட்டத்தில் நிற்கிறாங்க ஏன் தெரியுமா? மகளிர் பொதுவா பாத்தீங்கன்னா அவங்களுக்காக அவங்க செலவு பண்ணிக்கவே மாட்டாங்க. மாட்டாங்க. முக்கியமா மருத்துவத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. ம். ஏதோ நம்ம குடும்பம் இருக்குது, பாவம், நம்ம எதையாவது கஷாயம் குடிச்சுக்கிடலாம், ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், மருந்துகள் மாத்திரை சாப்பிட்டுக்கிடலாம், அப்பாவோட மாத்திரை நீங்க சாப்பிட்டுக்கிடலாம், சுகர் இருக்கும், பிரஷர் இருக்கும், கால்ல புண்ணு இருக்கும், கண்ணு தெரியாம இருக்கும், எவ்வளவோ பாதிப்புகள். சில பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கூட இருக்கும். ஆனா இது எல்லாத்திற்கும் ஒரு தீர்வாக கொடுத்தார். எப்போ? டிகேட்ஸ் பேக். இப்போ இல்ல, நேத்து இல்ல, முதல் நாள் இல்ல, போன 5 வருஷம் முன்னாடி இல்ல, 2008-9 நாடே திரும்பி பார்க்கும்படி கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார். அதில் எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன மருத்துவம் எங்கெங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எவ்வளவு அவங்களுக்கு சலுகை கிடைக்கும், அவ்வளவையும் ஒரு ஆளாக நின்று செய்தார். இது இன்றுதான் நாட்டு முழுக்க மோடி அவர்களும் யோசிச்சு, ஐயோ இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் கொண்டு வரலாம், அவரும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது பல 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 யுகங்களுக்கு, டிகேட்ஸ்க்கு முன்னாடி கலைஞர் சிந்தித்ததை இன்று நாடு முழுக்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் மருத்துவம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லாத்திலும் முக்கியம் மருத்துவ மாணவர்களுக்கு அவர் செய்த மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கடந்த 20 வருஷமா மருத்துவம் படித்த டாக்டர் கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு கலைஞர் கொடுத்த அந்த 5 மதிப்பெண், அந்த 5 மதிப்பெண்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். கிராம பகுதிகளில் பணியாற்றும் போது அவர்களுக்கான அந்த கூடுதல் மதிப்பெண்கள், அந்த கூடுதல் 5 மதிப்பெண்கிறது எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு ஆயுதிராவிட குடும்பத்திலையும், அருந்ததி குடும்பத்திலையும், ஒவ்வொரு அடித்தள மக்கள் குடும்பத்திலும் சேர்ந்தது என்பதை அவர்கள் சொல்வார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அது எல்லாவற்றையும் இன்றைக்கு நீட் வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு இல்லையா? அது மட்டுமா பறிச்சுச்சு, உயிர்களையும் சேர்த்து பறிச்சுட்டு போயிடுச்சு. இல்ல உமா மேடம், இதைதான் நம்ம சொல்லணும், இதைதான் நாம சொல்ல வேண்டிய அவசியத்திற்கும் கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி கல்வி மட்டும் வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் மையம் கிடையாது, தமிழ்நாடே கலைஞர் மையம் தான் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். செல்வகுமார் சார், இப்போ என்னன்னா கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒரு கட்சியில் தலைவருடைய பிறந்தநாள்லாம் அப்போ நிறையா வந்து பார்ப்பாங்க மக்கள், பிறந்தநாள் நிதி கொடுங்க அப்படின்ற ஒரு அறிக்கை வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவருடைய அறிக்கை தொண்டு செய்ய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, ஒரு மடல் எழுதியிருக்கிறாரு தொண்டர்களுக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து கடந்த ஓராண்டா இந்த 99லேருந்து 100வது ஆண்டு நிறைவு விழாவுக்கு நம்ம செய்தது முழுக்க தொண்டு தான். தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல் படி அன்னதான திட்டங்கள் ஆகட்டும், பொதுமக்களுக்கு அந்த அறுசுவை உணவு வழங்கணும்னு அறிவுறுத்திருந்தாங்க அணி சார்பாக ஒவ்வொருத்தரும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை ஏதோ ஒரு விதத்தில் போய் அது சென்று சேரக்கூடிய திட்டமாகத்தான் அது இருந்தது. ஏன்னா அதை மக்களோட நாங்கள் கண்கூடாக களத்தில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா கலைஞர் பெயரால் தொண்டு செய்யுங்க, அது கடவுள் பெயரால் செய்கிற மாதிரி நீங்கள் கலைஞர் பெயரால் செய்யுங்கன்னு தலைவர் எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். அதை வந்து ஒரு பெரிய விக்ரஸாக கொண்டு போகிறோம், மக்கள் இடத்துல கொண்டு போகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளுமே அது ஏதோ ஒரு வகையில் மக்கள் நல திட்டமாக தான் இருக்கணும். கட்சிக்காரர்களை, மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பொற்குழி வழங்குறதாகட்டும், முழுக்க ஏதோ ஒரு வகையில் கலைஞர் பெயரினால் அது மக்களை கொண்டு நேரடியாக அந்த திட்டம் போய் மக்கள், தலைவர் எப்படி அந்த காலத்தில் அவர் வாழ்கின்ற காலத்தில் இருந்தார், அவர் இறந்தாலும் அவருடைய பெயரை சொல்லி செய்யக்கூடிய எல்லாமே அது மக்கள் பணியாகத்தான் இருக்கணுன்றதான் தலைவர் அவர்களுடைய விருப்பம். அதை தொடர்ச்சியாக சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக. தமிழ்தாசன் சார், இப்போ பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து திமுகவில் இளைஞராக இருந்து பணியாற்றிய போது தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க, என்னென்ன விதத்தில் கொண்டாடுவீங்க? ஏன்னா கொஞ்சம் வேறுபடுது இல்லையா? பொதுவாக அவர் வந்து ஒரு நினைவூட்டுவது தான். ஒரு பெரியவர்களை வந்து ஏன் நம்ம எடுத்துக்கிட்டு பாராட்டுறோம், போட்டுறோம், அவரும் நினைவூட்டுறோம்னா அவர்கள் செய்திருக்கிற பணி நமக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கிறது மற்ற வழித்தோன்றர்களுக்கு அது பயன்படும். அந்த வகையில் வந்து அவரை வந்து நம்ம பேசும்போது கொடியேற்று விழாப்போம், அங்கங்கே மக்களுக்கு வந்து உணவு வழங்குகிற முறை வச்சுருப்போம், பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்று புத்தகங்கள் நூல்கள் வழங்குகிற விழா வச்சுருப்போம், உழவர் பெருமக்களை போய் தேடி அவர்களுக்கு இப்போ அந்த ஆடைகள் கொடுப்பது, உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் இவர்களை சந்திப்பது, அந்த இடங்களில் சங்கங்கள் இருக்கும், தொழிற்சங்கங்கள் வந்து அந்த தொழிற்சங்கத்தில் வந்து அங்கே முன்னால் கொடியேற்றுவது, தலைவர் அண்ணாவை போல பெரியாரை போல பேசுவதை போல அவருடைய பிறந்தநாளை போல கலைஞருடைய பிறந்தநாளையும் நாம் கொண்டாடுவது. அப்படி கொண்டாடுவதன் மூலம் இயக்கம் வளரும். இயக்கம் படிப்பகங்கள், ஊருக்கு படிப்பகங்கள் இருப்பது. இப்போ அந்த காலத்தில் இயக்கம் வளர்ந்ததே வந்து முடித்திருத்தகம் இருக்கக்கூடிய அந்த கடைகளிலே, சலவை தொழிலாளர் கடைகளிலே, அதாவது மற்ற இடங்கள் வந்து சாதாரண உழைப்பாளர்கள் வைத்திருக்கிற கடைகள், அங்காடிகள், மற்றும் அவர்கள் கூடுகிற ஒரு சாதாரண 4 பேர் 5 பேர் கூடுற இடம், இந்த இடங்களெல்லாம் வந்து ஏடுகள் வாங்கி போடுவது,
பேசுவது, டீ கடை பெஞ்சுன்னு சொல்றாங்களே, தேநீர் கடை, இவைகளில் தான் இந்த கட்சி வளர்ந்தது, இந்த இயக்கம் வளர்ந்தது. இன்னைக்கும் அதுதான் அந்த முறை, அந்த நடைமுறை தான் தளபதி அவர்கள் எடுத்து காட்டி அவ்வப்போது திண்ணை பிரச்சாரம் செய்யணும்னு சொல்றது. இப்பொழுது உதயநிதி பல்வேறு இடங்களுக்கு சென்று அவ்வளவு மக்களை சந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞர்களை வழிகாட்டுவது, அவர்களுக்கு என்னென்ன சொல்வது என்பதை அதை செய்தனுடைய அந்த திரளாக கூடுவது பெரிதல்ல, கூடுகிற கூட்டத்திற்கு கொள்கை விளக்கத்தை சொல்வது. ஒரு கையில் சந்திரனையும் ஒரு கையில் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்தால் நான் கொள்கை மாறமாட்டான், ஈமான் மாறமாட்டான் என்று நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் அண்ணா அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். கலைஞரை பற்றி அவர் உழைப்பை பற்றி சொல்லும்போது அவர் ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், கலைஞர் சிறையில் மொழிக் கொள்கையில் விரும்பார்கள், அதான் மொழியை பற்றி நம்ம பேசுகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா மத்தியில் வாதாடி நமக்கு இந்த மொழிக்கு உயர்மொழி, அதாவது செம்மொழி தகுதியத்தை வாங்கி கொடுத்தார். பள்ளி கல்விக்கூடங்கள் அது மட்டுமல்ல, அண்ணா தமிழும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி இருக்கும் என்றால் தமிழ்நாடு என்று பெயர் சுட்டினார். அந்த வழியிலே பார்த்தால் பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பள்ளிக்கூடங்கள் எடுத்து காட்டுவது. தொழிலாளர்கள் போனால் தொழில்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, தொழிலாளர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அந்த வாரியம் உருவாக்கப்பட்டது எப்படி என்று பேசுகிறோம். ஆகவேதான் அண்ணாவனுடைய வழியில் நின்று இவர் பேசுகிற போது அண்ணாவே இவரை அடையாளம் காட்டுகிற அத்தனை தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் கலைஞரைத்தான் அடையாளம் காட்டினார். ஒரு முறை கைது செய்கிறார்கள், மொழிப்போரிலே அவர் ஈடுபட்டு எழுதினார், பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து 65 ஆண்டு கொண்டு போகிறார்கள். பாளையங்கோட்டை சிறையில் அடைபட்டு கிடக்கிற அவரை போய் அண்ணா சந்திக்கிறார். அண்ணா சில நாட்களுக்கு போய் சென்று சந்திக்கும் போது அந்த பாளையங்கோட்டை கூட்டத்தில் பேசுகிறார். அப்பொழுது பேசுகிறார், நான் போனேன், கருணாநிதியை சந்தித்தேன், அவர் என்னை சந்தித்த போது அண்ணா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று என்னை கேட்கவில்லை, அண்ணா என்னுடைய மனைவி எப்படி இருக்கார்கள், துணைவி மகன் எப்படி இருக்கிறார், இவர்கள் பற்றி அழகிரி நல்லா இருக்கானா, ஸ்டாலின் நல்லா இருக்காரா, அல்லது செல்வி நல்லா இருக்காங்களா, அல்லது தமிழரசு நல்லா இருக்கா என்று குழந்தைகளை பற்றி அவர் பேசவில்லை, கேட்கவில்லை. அண்ணா குடியாத்தம் தொகுதியில் நாம் வெற்றி பெற்று விடுவோமா என்று கட்சியை பற்றி தான் பேசலாம். சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தில் பேசுகிறார் என நாம் சொல்ல வேண்டும். எப்படி தன்னலமற்ற ஒரு போக்கில் இருந்தாருங்கிறதை சொல்றேன். அந்த கட்சி அந்த கூட்டத்தில் பாளையங்கோட்டை கூட்டத்தில் அண்ணா பேசும்போது மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்துக்களுக்கு எப்படி புனித பூமி காசியோ, முஸ்லிம்களுக்கு மெக்கா எப்படி புனித பூமியோ, ஜெருசலம் எப்படி கிறிஸ்தவருக்கு புனித பூமியோ, அதுபோல என் தம்பி அடைபட்டு கிடக்கிற பாளையங்கோட்டை தான் புனித பூமி என்றார். சென்னை மாநகராட்சி தேர்தல் அதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை. கலைஞர் இறங்கி 100 இடங்களில் உள்ள அந்த இடத்தில் வெற்றி பெற வைத்து முதல் காங்கிரஸ் இயக்கத்தை வெளியேற்றியவர். அந்த நேரத்தில் கலைஞர் அவருக்கு பாராட்டு தெரிவித்து கடற்கரையில் கூட்டம் மோதிரம் அவருக்கு கடையாளி அறிவித்தார், பாராட்டு தெரிவித்தார். மன்னார்குடி கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார், நான் வரலாற்றில் முற்பகுதி எழுதிவிட்டேன், என் தம்பி கருணாநிதி பிற்பகுதி எழுதுவார் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கள்ளக்குடி போராட்டம், உள்ளே போகிறார், சிறையில் 6 மாதம் சிறையில் இருக்கிறார். வெளியில் இருந்தால் திரைப்படத்திற்கு கதைவசனம் எழுதுவார், வருமானம் பெருகும். ஆனால் அதுவில்லை, மொழிக்காக இனத்திற்காக உள்ளே செல்கிறார். இதை சுட்டிக்காட்டிதான் அண்ணா பேசுகிறார். தண்டவாளத்தில் தலைமை என்று சொன்னாலும் மந்திரி பதவி ஏற்றுக்கொள் என்று சொன்னாலும் இரண்டையும் ஒன்றாக கருதுவன் என் தம்பி கருணாநிதி என்று கலைவாண அரங்கத்தில் பேசிவிட்டு சொல்கிறார். சிலர் அவரை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் கலைத்துறையில் இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். அதல்ல, அரசியலை பங்கெடுத்து முழுமையாக இருக்கிற கருணாநிதி கலைத்துறையிலும் இந்த சமூக நீதியை பேசுகிறார், பகுத்தறிவை பேசுகிறார், அண்ணாவை பேசுகிறார், கலைஞர் இதை பெரியாரை பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். மொழியை பற்றி பேசுகிறார் கலைத்துறையில் என்று சொல்லிவிட்டு அது சொல்லும்போது பார் விளையாட்டிலே மேலே போவான், பறந்து பறந்து இங்கு இங்கு ஆடுவான், ஆனால் அவனுடைய பார்வை எங்கே இருக்கும் என்றால் கீழே பூமியில் இருக்கும். அதுபோல என் கருணாநிதி கலைத்துறை திரைப்படத்துறையா, அங்கே சென்றால் வேறு எங்கே சென்றால் அவருடைய பார்வை அரசியலில் இருக்கிறது, என் பின்னே இருக்கிறது, என் தம்பி கருணாநிதி உறுதியானவர் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரை பற்றி மிக தெளிவாக சொல்லும்போது கலைஞரே சொல்கிறார், நான் கட்சி நடத்தும் போது வெற்றி கண்டு வெறி கொள்ள மாட்டேன், தோல்வி கண்டு தோழ மாட்டேன். தமிழர்களே 80 தோற்ற போது சொல்கிறார், என்னை கடலில் தூக்கி போடுங்கள், நான் தெப்பமாக மிதந்து உங்களுக்கு பயன்படுவேன், கரை சேர்ப்பேன். என்னை விறகாக எரியுங்கள், நான் தின்பண்டம் சமைப்பதற்கு பயன்படுவேன், உணவு சமைப்பதற்கு. தேங்காயை போல் சிதறுகின்ற தேங்காயை தரையில் அடியுங்கள், சிதறுகின்ற தேங்காயை மாதிரி நான் உங்களுக்கு பயன்படுவேன் என்று சொல்லிவிட்டு போ என்று சொல்லுவதற்கு இந்த கருணாநிதி தெருவோரத்து நாய் அல்ல. இந்த கருணாநிதி உங்களுக்காக எஜமானனுக்காக வாலாட்டி கொண்டு வீட்டை காக்கும் நாய், நாட்டை காக்கும் நாய் என்று மிக தெளிவாக பேசினார். இதையெல்லாம் எடுத்து சொல்வது வாயிலாக இன்றைய இளைஞர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும். அவர் தன்னலமற்ற போக்கு, மொழிக் கொள்கை, இனக்கொள்கை, பகுத்தறிவு கொள்கை, இடஒதுக்கீட்டு கொள்கை, மாணவர் கொள்கை, தொழிலாளர் கொள்கை, அரசு ஊழியர்கள் கொள்கை,
ஆட்சி பணியாக இருந்தாலும், கட்சி பணியாக இருந்தாலும், எழுத்து பணியாக இருந்தாலும், சட்டசபை பணியாக இருந்தாலும் எண்ணிலடங்காதவை. இதை எடுத்து சொல்லதான் அவர் பிறந்தனர். கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நிறைய பேர் என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கட்சியில் இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து இவர் கலைஞர் பின்னுக்கு தள்ளிட்டாரு. ஆனால் எப்படி அவர் படிப்படியான ஒரு பரிணாமம் அண்ணாவினுடைய ஏற்பிசைவோடு அவர் வந்து வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி. நம்ம பேசலாம். சஃபி சார், இப்போ பயிற்சி பாசறைகள் அப்படி இருக்கு இல்லையா, திராவிட மாடல் பயிற்சி பாசறைகள், அதையும் வந்து கலைஞர் நூற்றாண்டினுடைய இந்த ஒரு விஷயமாக தான் கழக தலைவர் வந்து அதை முன்வைத்தார். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த பயிற்சி பாசறை கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டது. இப்போ அதில் இளைஞர்களிடம் கொண்டு போய் கொள்கைகளை சேர்ப்பது, திமுகவினுடைய கொள்கைகளை, தலைவர் கலைஞரை குறித்து செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது அந்த பயிற்சி பாசறைகள் மூலமாக எந்த அளவிற்கு அந்த நோக்கம் வந்து நிறைவேறி இருக்கிறது? இல்லை, இளைஞர்கள் பொறுத்தவரை இப்போது நம்ம கொஞ்சம் பரவலா பார்க்கிறது அவர்களுடைய இப்போ இருக்கிற அந்த அரசியல் சூழலுடைய குழப்பங்கள். ஒரு பக்கம் வந்து நாமளே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து காவி கும்பல்களின் அவர்களுடைய மூளை செலவை, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் போன்ற தமிழ் தேசியத்துடைய மூளை செலவை. இதுல வந்து பொதுவா இந்த இளைஞர் சமுதாயம் ரொம்ப அதிகமா ஈர்க்கப்பட்டிருக்கும் போது தலைவர் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்தார். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஆன்டிடோட், இதுக்கெல்லாம் ஒரே வேக்சின் பாத்தீங்கன்னா திராவிடம் தான். அப்போ இந்த திராவிடத்தை எப்படி இளைஞர்களிடம் வேறு மாதிரி, அதாவது வழக்கமான பாணியில் இல்லாமல் வேறு மாதிரி எப்படி கொண்டு சேர்ப்பது, அதை எப்படி அவர்களிடம் இனிமையாகவும் எளிமையாகவும் புகுத்துவது சொல்லிட்டு பார்த்து திராவிட பாசறை மீண்டும் கொண்டு வந்தார்கள். அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. உதாரணமா திராவிட பாசறை கூட்டங்களால் அதுல வந்து அந்த திராவிடம் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டு இப்போது அதை வந்து வரவேற்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் மிக அதிகமாக இருக்கு. அதுலயும் கலைஞரை பற்றியும் திராவிடத்துக்கு அவர் செய்த தொண்டை பற்றியும், திராவிட மாடல் எப்படி உருவானது, திராவிட மாடல் என்னும் இந்த கவர்னன்ஸா இருக்கட்டும், திராவிட மாடல் பினான்ஸா இருக்கட்டும், திராவிட மாடல் விஷயங்களை எப்படி உருவாக்கப்பட்டது, அதன் மூலம் எப்படி தமிழ்நாடு ஒவ்வொரு விஷயமாக தன்னுடைய முன்னேற்றத்திலும் தன்னுடைய உட்கட்டமைப்பிலும் நீட்சி பெற்றது என்பதை வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேச்சு விஷயமாக திராவிட பாசறை உண்டாக்கியது என்பது வரல. முக்கியமா நாம இன்னைக்கு கலைஞரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கலைஞருடைய வெற்றி, கலைஞருடைய இந்த ஆற்றல், கலைஞருடைய இந்த சாதனைகள்லாம் சொல்லும் போது கலைஞருடைய தோல்விகள் பற்றியும் நாம உண்மையே இந்த இளைஞர்கள் கூட சேர்க்க வேண்டும். ஏன்னா ஆட்சி அமைப்பை விட ஆட்சி கலைப்பை அதிகமாக பார்த்தவர் கலைஞர். அந்த வலியும் அந்த வேதனையும் தான் அவர் பீனிக்ஸ் பறவை போல இவ்வளவு மேல மேல உயிர பார்க்க தூண்டியது. அப்போ அந்த தோல்வி விஷயத்தை வந்து இளைஞர்கள் மத்தியில் கலைஞர் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நிற்பார். எப்படி ஒருவர் தோல்வியை தாங்க வேண்டும், அந்த தோல்வியிலிருந்து எப்படி மீள வேண்டும், அந்த தோல்வியிலிருந்து எப்படி உயரை பறக்க வேண்டும் என்பதை கலைஞர் மூலம் அறிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய உதாரணம் கலைஞர் அவர்கள் என்பதை நான் சொல்வேன். அந்த நூற்றாண்டுல அதை பற்றியும் நிச்சயமாக பேச வேண்டும், அதை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏன்னா கலைஞருடைய அவர் பார்த்த துரோகங்களும், அவர் சந்தித்த துரோகங்களும், அவர் சந்தித்த தோல்விகளும் உண்மையாகவே இப்போது உள்ள இளைஞர்கள் கற்க வேண்டிய பாடம் என்று சொல்வேன் நான். கண்டிப்பாக சார். அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு தோல்வியை தாங்குகின்ற அளவிற்கு மன வலிமை இல்லைன்னு பொதுவாக வந்து சொல்லப்படுது இல்லையா? இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறது. நன்றி. கண்டிப்பா சார். செல்வகுமார் சார், நீங்கள் அதாவது இளைஞர்களுடைய பார்வை முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்து எப்படி பார்க்குறீங்க? நிறைவு கருத்தாக. அதாவது இளைஞர்களுடைய பார்வையை இன்னைக்கு இளைஞர்களுடைய தோன்றலாக எங்களுடைய சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். அவர் வந்து கலைஞருடைய மறு உருவமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவருடைய ஆளுமை, எதிர்க்க யாராக இருந்தாலும் இறங்கி அடிக்கக்கூடிய அந்த ஒரு துணிச்சல், நக்கல், எந்த விதத்துலையும் அந்த டைமிங்கில் பதில் சொல்கிறது, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எவ்வளோ கடினமான கேள்விகளை கூட ரொம்ப சாதாரணமாக அண்ணன் உதயநிதி அவர்கள் பதில் சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப தாத்தாவுடைய அவருடைய முழுக்க அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து அவருடைய அந்த ஒரு இளைஞர்களுடைய உருவம், அவர் ஒரு வசீகரமான தலைவர். அவர் சினிமாவில் நடிக்கிறார்னு எல்லாம் யார் என்ன சொன்னாங்க, அவர் ஒரு மிக வசீகரமான ஒரு தலைவர். அவரை எல்லாருக்கும் பிடிக்கும், மாணவர்கள் எளிமையான அப்ரோச், யார் வேணா போய் பார்க்கலாம். நேற்று கூட உட்காந்துட்டு இந்த சைடில் வரேன், அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. போய் இளைஞர் பாசறை கூட்டங்களா ஆலோசனை என்னென்னலாம் எலெக்ஷன் வேலைகள் பார்த்தாங்கன்றது ரொம்ப அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கார். முதல்ல அணுகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கார். எங்களுடைய குறைகளெல்லாம் கேட்கறது, குறை நிறைகளை கேட்கறது, எங்களுக்கு வழிகாட்டுறது, இந்த வேலைகளை செய்யுங்க,
அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த கட்சியை கொண்டு போகிறது, திராவிட பயிற்சி பாசறை கூட்டங்களை பெரிய அளவில் கொண்டு போனது வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள். அவர்களுடைய இளைஞரணி வாயிலாக சேலம் மாநாட்டின் வாயிலாகவும் திராவிட கருத்துக்களை, இந்த கட்சியினுடைய வரலாற்றை அடிப்பட்ட தொண்டனுக்கும் கொண்டு போய் சேர்த்தது, இன்றைய தலைமுறைக்கு சேர்த்ததுல அண்ணன் உதயநிதியினுடைய பயிற்சி மிகப்பெரியது. என்னுடைய இது அண்ணன்கிட்ட கேட்குறது என்னென்னா, நான் வந்து கடந்த ஆண்டு அமெரிக்கா போயிருந்தப்போ நான் வந்து மார்ட்டின் லூதர் கிங்கனுடைய அவருடைய சமாதியை நான் போய் பார்த்தேன். அந்த சமாதியை ஒட்டி அதை சுற்றி வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் என்னென்னலாம் வகையான போராட்டங்களை சந்தித்தாருன்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்களில் நம்மளுடைய கலைஞருடைய நினைவகம் திறக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை வந்து நான் பார்த்ததற்கு பிறகு உலகத்திலேயே, ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்ட்டின் லூதர் கிங்கனுடைய அந்த அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்க அந்த இது, அது ஒரு பெரிய இடங்கள்ல அது நல்லா இருக்கும். இது ஒரு சின்ன இடங்கள்ல நவீன தொழிலை ஏஐயை பயன்படுத்தி கலைஞருடைய சாதனைகளை ஒரு 6 ஸ்க்ரீனில் இங்கே போகிறாங்க. இதை வந்து இளைஞரணி செயலாளர் நாமளும் அதோட பயணிக்கிற ஒரு ஃபீல் தலைவர் அது மேல அந்த 60 தொழில்நுட்பம், 70 தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம், இது எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக அண்ணன் உதயநிதி அவர்கள் இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய வரலாறு, இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, திமுகவினுடைய வரலாறு, இதனுடைய சாதனைகள், இந்த மக்களுக்கான சாதனை, இந்த மக்களுக்கான அந்த கட்சி எப்படி வாழ்ந்ததுன்றத எல்லா பள்ளி மாணவர்களையும் கூட்டிட்டு போய் காட்டணும். கண்டிப்பா அதை அரசே எடுத்து செய்யணும். அந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த கட்சியினுடைய அடுத்த அது ஒரு கல்வி சுற்றுலா, அது ஒரு சுற்றுலா தலம் தான். அது ஒரு கல்வி சுற்றுலா தலம். இந்த மக்கள் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இவ்வளவு உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள்ன்றதை உணரணும்னா எல்லா பள்ளி மாணவர்களையும் அங்க கொண்டு போய் காட்டணும். கண்டிப்பா. அதனாலதான் வந்து இன்னைக்கு மாணவரணி மீண்டும் அந்த இதை தொடங்கி இருக்கிறார்கள், தமிழ்நாடு மாணவர் மன்றம். நிச்சயமா நிச்சயமா. ஆமா, கலைஞர் அவர்கள் சிறு வயதில் தொடங்கியது, அது மீண்டும் தொடங்க மாணவநேசன் பத்திரிகையை அவர் தொடங்கி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடங்கியவர். இன்னைக்கு நம்மளுடைய அணியும் தொடங்கி இருக்கு. கண்டிப்பாக. தமிழரசன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம் ப்ளீஸ். அதாவது கலைஞரை பொறுத்தவரை அவர் வந்து புடம்போட்ட தங்கம், நிறைய தோல்விகளை சந்தித்த போது கூட இந்த இயக்கம் எப்படி தூக்கி நிறுத்த வேண்டும் என்பது எழுத்தாலும் பேச்சாலும் செயல்பாட்டாலும் இவை 3ம் மூச்சாக வைத்திருந்தவர் தான் கலைஞர். நான் இப்பொழுது கூட அண்மையில் நினைத்தேன், வைகோ அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போன பிறகு நாங்கள்லாம் அறிவாலயத்தில் வந்து படுத்து கிடந்தோம் மணலில். இது கைப்பற்றுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னாரு. எந்த கருத்தை விட்டு அவர் போனாரோ சொல்வது உண்மை சொல்வதில் யாருக்கும் உரைக்கத்தான் செய்யும். அவர் போன பிறகு வந்தார். இப்பொழுது வந்து இடம் வாங்கி கொண்டு அவர் மகனை நிறுத்தும் போது கட்சிக்காரர்கள்லாம் வேலை செய்து வெற்றி பெற வைப்பதற்காக வந்தார். எந்த கருத்தை சொல்லிவிட்டு அவர் போனாரோ அதே கருத்துக்கு மகனையும் கூட்டி வந்து வாரிசு அரசியல் என்று சொன்னவர் வந்து தலைவரை சந்தித்து இதே அறிவாலயத்தில் பெற்றுக்கொண்டு போன பிறகு நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். இதுதான் இந்த வரலாற்றை கலைஞர் வழியில் உருவாக்கியவர் அண்ணாவை போல நமது தளபதி அவர்கள். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆகவே தான் கலைஞர் பெண் லீடர், அதாவது ஏற்கனவே பெருநாள் சார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி எந்த தலைவர் ஒருத்தர் ஒரு பகுதியில் தான் இருப்பாங்க, ஒரு துறையில் தான் இருப்பாங்க. பெண் லீடர், ப்ராப்பர் லீடர், பொலிட்டிக்கல் லீடர், அதை பாப்பர் லீடர், அதை போல பார்த்தால் ப்ராக்டிக்கல் லீடர், பீப்புள்ஸ் லீடர் என்று சொல்லுவார், வகைப்படுத்துவார். அது அன்றைக்கு லண்டனில் அவர் எழுதும்போது அந்த பத்திரிகையில் சொல்லியிருக்கார். அன்றைக்கே பெண் லீடர் என்பதை வெறும் எழுத்து மட்டும் தான் எழுதியிருப்பார். பேப்பர் லீடர்னா பேப்பரில் மட்டும் பேர் வந்துகிட்டே இருக்கும். பாப்புலர் லீடர்னாக்கா எம்ஜிஆர் போல, ஜெயலலிதா போல ஒரு சினிமா கவர்ச்சி அந்த இதில் தான் வந்துகிட்டு இருக்கும். அதை போல் வந்து பீப்புள்ஸ் லீடர், மக்களுக்காக போராடி மக்களுக்காக வாதாடி கொண்டிருப்பவர். அதை போல் ப்ராக்டிக்கல் லீடர், செயல்பாட்டிலே அவர் எப்போது இருப்பவர். பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவராக. இது அனைத்திலையும் அண்ணாவை போல் பேச்சாளர், அண்ணாவை போல் செயல் வீரர், அண்ணாவை போல் தொண்டாற்றுபவர், அண்ணாவை போல் இயக்கத்தை நடத்தியவர், எழுத்தாளர், பேச்சாளர், சட்டமன்ற பிதாமகன். அதை போல கதை எழுதுவது, சிறுகதை எழுதுவது, நெடுங்கதை எழுதுவது, கவிதை எழுதுவது, எல்லா துறையிலையும் மன்னராக முடிசூட்டி கொண்டிருந்தவர் தான் கலைஞர். அது மட்டுமல்ல, அவர் அப்படி இருந்த அவர் தான் ஐம்பெரும் கொள்கையை ஏன்னா இவங்களுக்கு முழக்கத்தை எடுத்து வைத்தார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். அழகா அதை வந்து திருச்சி மாநாட்டிலே கலைஞர் அவர்கள் எடுத்துக்காட்டி, இது ஏன்னா இருக்கக்கூடிய தலைமுறை, அதனால தான் அவர் ஒரே வார்த்தையில் நான் சொல்றேன். என்னுடைய கவிதை வரிகள், செந்தமிழ் தலைவனவர், சிங்கார நடைபயிலும் சிங்கையேறு வல்லனவர், பைந்தமிழ் கலைஞனவர், பண்பினுடைய இதயம் தந்த பாடத்தின் பாடம் அவர்,
பாசத்தின் பாடம் அவர், சிந்தாமல் சிதறாமல் சேர்த்து வைத்த முத்தை போல் இந்தாமனை இன்பத்தமிழ் எடுத்துரைக்கும் இனியனவர், சந்தமன பாட்டினுக்கு சரித்திரத்தில் வந்தனவர், ஈரோட்டு தந்தை பெரியாரின் வாரிசாய், காஞ்சியிலே பூத்த மலராம், கன்னித்தமிழ் நாயகராம், அண்ணாவின் பொன்னேற்றில் அழகு தமிழ் இந்நாட்டில் வீழ்ந்தவர் வீறு கொள்ள வாழ்ந்திடுவோம் வாருங்கள் என வாழ்த்துரைத்து வாழ்ந்து நின்ற அந்த தலைவர் கலைஞர், அவருக்கு பிறந்த நாள். அதைத்தான் இன்றைய தலைவர் தளபதி அவர்கள், கலைஞராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் அந்த தளபதி அவர்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டுகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து உதயநிதி போன்றவர்கள் இந்த எழுச்சி பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடிய இந்த தலைவரை போற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். அதாவது கவிஞர் சுரதா அவர்கள் சொன்னது போல கருக்களிலே கண்விழித்த அந்த திருக்குறளால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு எப்போதும் விழிப்புடனே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. நன்றி. உங்க 3 பேருமே ரொம்ப அழகாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.